வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? குரு பகவான் வர்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே. இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று ஒரு ஜோதிடர் இருக்கிறார் என்றால் அது அடியேன் என்றால் மிகை அல்ல. காரணம் என்னவென்றால், உங்களோட லைஃப்பை இன்ச் பை இன்ச்சா ஸ்டடி பண்ணி உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிற ஒரே ஆள் யாருன்னா இந்த உலகத்திலே நான் தான். அதனால் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். என்னுடைய அன்பு கட்டளை. ஏன்னா ரொம்ப சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்பெஷலிஸ்ட் அடிப்பாங்கல்ல, நான் உங்களோட ஸ்பெஷலிஸ்ட். அவ்வகையில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? 9ஆம் இடத்திலே குரு வருகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. இது மாற்ற முடியாத ஒரு சட்டம் இருந்தா. எப்படி 10லே குரு வந்தால் வேலை போயிடும்னு சொன்னோமோ, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு வரும்பொழுது வாழ்க்கை மாறிவிடும், தலைகீழாக மாறிடும். நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருக்கீங்களோ அது அப்படியே டபுள் ஆகிடும். 10 ரூபா சம்பாதிச்சிங்க, இனிமேல் 10 லட்சம் சம்பாதிப்பீங்க. இன்ட்டு 100x இன்ட்டு 1000x இன்ட்டு 1 lakh எக்ஸ் அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய லைஃபையே மாற்ற போகிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, 9ஆம் இடத்துல வரும்பொழுது திடீர் அதிர்ஷ்டத்தினால வேலை கிடைக்கும். ஏன்னா நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சாமே அப்படிங்கிற மாதிரி, ஹாய் பிச்சோ டேக் திஸ் ரெசிக்னேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கம்பெனி தூக்கி போட்டு வருவீங்க. போன்ற விஷயங்கள் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிப்பீங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒரு தாமரை மலர்கள், ஒரு பெண்களாக இருந்தால் இந்த ஜிமிக்கி போட ஆரம்பிங்க. அதே மாதிரி வேற என்னெல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு விழுதுகளுடன் கூடிய ஆலமரம், தேர் இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் குருவினுடைய அருள் பெறுற மாதிரி இந்த பொருட்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பனை மரம் அடிக்கடி பாருங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப பேரதிர்ஷ்டம் வருது. இதில் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்களை குரு பார்க்கிறார். வந்தோடனே வேற விருச்சிக ராசியை வாண்ட் டு சி ஃபர்ஸ்ட் அவங்க தான் அப்படின்னு உங்களை தான் பார்க்குறார். அடுத்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து அதுக்கு அவங்க உடம்பை பார்க்குறார். உடம்புல எல்லா ரோகங்கள்லாம் சரியாயிடுது. 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது. அதில் நான் இவங்களுக்கு மட்டும் அப்படி கையை ஆட்டி சொல்கிறீங்க. காரணம், ஏற்கனவே 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் சத்புத்திர சந்தானத்தை கொடுக்க தயாராக இருக்கார். அதை குரு வேற பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு படை வீரன், பெரிய ஆள், டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆள் பிறக்கப்படுறார் உங்கள் வம்சத்தில். பாருங்கள், அவர் பிறந்தப்புறம் உங்கள் வாழ்க்கையே மாறும். ஒரு பக்கம் சனியினுடைய அருளும் குருவினுடைய அருளுமாக சேர்ந்து அமக்களப்படுத்த போது, இந்த ராசியே குரு பார்ப்பதால் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது என்பதால் வீடு கட்ட போகிறீங்க, பூமி லாபம் வரப்போகிறது, இடமா வாங்குவீங்க, மண்ணா வாங்குவீங்க, எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா. சுவாமிஜி, இவர்களுக்கு வேற என்னென்ன யோகங்கள்லாம் வர காத்திருக்கு? முக்கியமான பெரிய யோகமே என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்திலே ராகு இவர் இருந்தார். உங்கள் கற்பை கெடுக்கின்ற எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெயர் கெடாமல் போனவங்க ரொம்ப அதிகம், ரொம்ப கம்மி. பெயர் கெட்டவங்க தான் அதிகம். இதில் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாராக இருந்தால் டைவர்ஸ் பேப்பரை கேள்வி வச்சுட்டே சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. கமான் மைடியார், கேள்வி போடு, மியூச்சுவலாக போறியா இல்லை சண்டை போட்டுமா? மாமா கம்முன்னு இருமா ப்ளீஸ்மா, நானே இப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன், ஏதோ தெரியாமல் ஒரு நாள் கொஞ்சம் தீர்த்து வரையாக இருந்துட்டேன், இது ஒரு தப்புனா பேப்பர்லாம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கணவர்லாம் திருந்திடுவார். அதுக்கப்புறமா நீங்கள் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டாருன்னு நீங்களும் டைவர்ஸ் பேப்பரை கேன்சல் பண்ணிடுவீங்க. இது பெரிய யோகம். ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. 4ஆம் இடம் என்பது அபகீர்த்தி. கம்பெனியில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஏதோ வெண்டார்கிட்ட வேலை போயிட்டீங்க, நீங்கள் நம்ம காம்பனிட்ட காசு வாங்கிட்டீங்க, அந்த மாதிரி நாக்கில் நரம்பு இல்லாமல் உங்கள் மேலே பழி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சரியாகிவிடும். 4ஆம் இடம் என்பது வேறு என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை. நான் சொன்ன மாதிரி பூமி லாபம்லாம் வரும். இது பெரிய யோகம். குருமங்கள யோகமே பெரிய யோகம். கண்டிப்பா. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 200 மார்க். பிரமாதமா இருக்கு. சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால், குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற அளவு.
அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, கடகத்தில் அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதில் இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் அவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்கே இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போது மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால், சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அதை நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குரு சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம். குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார். இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சி வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.